வா வா வா. என்ன மாமா அது? நீங்க வேணா ஒரு ஃபோன் பண்ணி மாமா கத்த வராங்கன்னு ஒரு தகவல் சொல்லுங்களேன். வேண்டாம் மணிமேகலை, ஃபோன் பண்ணா அங்க இருக்கிறவங்க அனாவசியமா பதட்டப்படுவாங்க. கற்பகம் தேவையில்லாத மன கஷ்டத்தை ஏற்படுத்துறா. அந்த தெய்வம் தான் அவளை சரிப்படுத்தணும். மணிமேகலை, இந்த பிரச்சனைலாம் தீர்த்துக்கான ஒரே வழி உங்க அப்பா கிட்ட தான் இருக்கு. உங்க அப்பாவை மையமா வச்சுதான் இவ்வளவு காரியங்கள் நடந்துச்சு, இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு. உங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை, இந்த மன்னிப்பு கேட்கறதெல்லாம் தேவையில்லை, பேசாம கங்கா வீட்டுக்கு கூட்டு வந்துருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இது தவிர வேற வழி இல்லம்மா. அம்மாடி, பெரியம்மா, உனக்கு எந்த இடையூறும் இல்லாம நீ நல்லபடி பரீட்சை எழுதுவ. நம்ம குலதெய்வம் கங்காதேவி பாத்துப்பா. சரி பெரியம்மா. என்னம்மா, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன்ப்பா. கை எப்படிம்மா இருக்கு? ரொம்ப வலியா இருந்தா எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்குமேம்மா? இல்லப்பா, பரவாயில்லப்பா. வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள வந்துட்டார், புறப்படுமா? சரிப்பா, வாங்க. வரேன்ப்பா. போயிட்டு வாமா. மாப்பிள்ள, ஐயா பார்த்து போயிட்டு வாங்க. வரேன் பெரியம்மா. தைரியமா எழுதுமா, கைய பாத்துக்கோ. சரி பெரியம்மா. ஆ ஆ. ஐயா, நாம கங்காவுக்காக
ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வரலாமா? சரிம்மா. மதுராமணி, ஐயா. கார் எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. அடேங்கப்பா. வா இந்தப்பா காசு இப்படி இப்படி வா கற்பகம், சீக்கிரம் வா. வெல்கம் மேடம், மே ஹெல்ப் யூ? அப்பா இங்க 2 நாளைக்கு முன்னாடி செல்வக்கண்ணன் வந்திருக்காரு. அவர் எங்கம்மா இருக்காரு? ஒரு நிமிஷம். கும்பகோணத்துல இருந்து வந்து ஸ்டே பண்ணிருக்காங்களே அவங்களா? ஆமாங்க, அவரே தான். ஆமா, ஆமா. எந்த ரூம்ல இருக்காரு? அவர் 106ல ஸ்டே ரூம் பண்ணிருக்காரு. நம்பர் 106. ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ஆ, எங்க போறீங்க? அவர் ரூமுக்கு. அவர் இல்ல, கீ கொடுத்துட்டு வெளில போயிருக்காரு. ஓ, அப்படியா? சாவி கேளு. கொஞ்சம் ரூம் சாவி கொடுக்குறீங்க? சாரி, அவர் பர்மிஷன் இல்லாம கொடுக்க முடியாது. நான் அவரோட அம்மா. இவ அம்மா, நான் பெரிய அம்மா. யாரா இருந்தாலும் அப்படி கொடுக்க முடியாதுங்க. இல்ல, சாவி கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துப்போம். ஆமாம்மா. ஓய்வு எடுப்போம். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல மேடம். வாக்கா. வா. என்ன நைவா? நல்லதா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். பேப்பர் தப்பா இருக்கு, என்ன பண்றது? என்னதான் சொல்றதுன்னு அப்புறம் இன்னைக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. கங்கா, நீ எக்ஸாம் எழுதிட்டு வர வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். வேண்டாங்க, 3 மணி நேரம் நீங்க காத்துட்டு இருக்க வேணாம். ஒருவேளை நான் சீக்கிரமா முடிச்சிட்டா உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். இல்ல கங்கா, நான் இங்கே இருக்கேன். உனக்காக காத்துட்டு இருக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்கு. உண்மையை சொல்ல போனா ஒரு கடமையை செஞ்ச ஆத்ம திருப்தி உன்னை எக்ஸாமினேஷன் சென்டருக்கு கூட்டிட்டு வருது. நீ எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் காத்துட்டு இருந்து உன்னை கூட்டிட்டு போறது, இதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷமான அனுபவமா இருக்கு. என் வீட்டுக்காரர் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. ஒரு கலெக்டர். ஒரு கலெக்டர் கால் கடைக்கு காத்துட்டு இருக்கலாமா? கலெக்டருங்கிறது அரசாங்கம் கொடுத்த பதவி. ஆனா என் குடும்பம்னு வரும்போது நானும் ஒரு சராசரி மனுஷன் தானே. கல்யாணம் முடிச்ச எல்லா ஆண்களையும் போல நானும் என் மனைவிக்கு பணிவிடைகள் செய்யணும், உனக்காக சின்ன சின்ன உதவிகள் செய்யணும். கலெக்டருங்கிறத மறந்துட்டு ஒரு சாதாரண குடும்ப தலைவனா, ஒரு அன்பான கணவனா உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். உங்க ஆசையெல்லாம் சரிதாங்க. நீங்க வெளியில் நிக்கிறத என் மனசு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். உன்னால பரீட்சை எழுத முடியாதோ? அப்ப ஓகே, நீ எக்ஸாம் எழுத, நான் கிளம்புறேன். பெஸ்ட் ஆஃப் லக். प्रचोदयादे सुब्रह्मण्योऽहं सुब्रह्मण्योऽहं. சார் சார் குங்குமம் கொடுங்க சார். என்ன தம்பி இது? பார்த்து வரக்கூடாது. சாரி சார், சாரி சார். சரி போ. கடவுளே, கங்காவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவன் நல்லபடி எக்ஸாம் எழுதிட்டு வரணும். கீ வேணும். சொல்லுங்க சார். 106 கீ. 106 கீ இல்லையே சார். கொடுத்துட்டு தானே போனேன். ரூம் பாய் யாராவது க்ளீன் பண்ண எடுத்துட்டு போயிருப்பாங்க ஓ சார். ஓகே.
என்னப்பா அதிர்ச்சியா இருக்கா? இல்லம்மா, ஆச்சரியமா இருக்கு. என்னம்மா இது, திடீர்னு வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்லப்பா, கற்பகத்துக்கு லேசா நெஞ்சு வலி வந்தது. அதான் சென்னையில ஒரு நல்ல டாக்டரை பார்க்கலான்னு வந்தோம். அம்மா, என்னம்மா ஆச்சு? எப்ப நெஞ்சு வலி வந்துச்சு? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? சரி, உடனே கிளம்புங்க, டாக்டர் கிட்ட போலாம் வாங்க. டாக்டர் அப்புறம் பாத்துக்கலாம்பா, இப்ப சரியா போச்சு. அப்பா நீ சென்னைக்கு போனதா சொன்னாரு, அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்த. அது சரி, நீ எங்க போயிட்டு வர? கங்காவ, அதான் உன் பொண்டாட்டிய பரீட்சை எழுதி விட்டுட்டு வரையா? ஏண்டா, பெத்த தாய்னா எங்கிட்ட சொல்லாம எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா உன் பொண்டாட்டிய பார்க்க வந்திருக்க. அம்மாவை ஏமாத்திட்டு வர்ற அளவுக்கு பெருசா போயிட்டாள உனக்கு அந்த கங்கா? ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உன் அம்மா பேசுறதுல என்ன தப்பு? உனக்கு பெத்த தாய் முக்கியம் இல்ல, கட்டின பொண்டாட்டி தான் முக்கியமா போயிட்டாளா? தாய் முக்கியமா பொண்டாட்டி முக்கியமாங்கிறது இல்ல. கங்கா என்னோட மனைவி. நான் அவ கூட வாழலைனாலும் நான் கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கு. அவளுக்கு எது நடந்தாலும் அதுல எனக்கும் பங்கு இருக்கு. அவ பரீட்சை எழுத வந்திருக்கா, அவளுக்கு நான் உதவி செய்ய வந்திருக்கேன். வந்ததுதான் வந்த, என்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. உங்ககிட்ட சொல்ல சொல்லி அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அதற்கிட்டும் ஐயா போன் பண்ணார்ல, கங்கா ஐஏஎஸ் பரீட்சை எழுத போறதை என்கிட்ட சொல்ல சொன்னார்ல, அதையே என்கிட்ட சொல்லல. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை சொல்லல. அதுக்காக நீ படிச்சவன் தானே, கலெக்டர் உத்தியோகம் பாக்குறவன் தானே, அம்மா கிட்ட சொல்லாம வரலாமா நீ? நீ எங்க போனேன்னு தெரியாம நான் ரொம்ப தவிச்சிட்டேன் தெரியுமா? நான் படிச்சவன் தான், கலெக்டர் வேலை பாக்குறவன் தான், சமூகத்துல மதிக்கப்படுறவன் தான். என்ன வேவு பாக்குற மாதிரி சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு வந்திருக்கீங்க? நானும் கங்காவும் ஒண்ணு சேர்ந்துட்டோமான்னு நேர்ல பார்க்க வந்திருக்கீங்களா? நானா வரலமா, கடவுளா பார்த்து என்ன அனுப்பி வச்சிருக்காரு. பரீட்சை எழுத போகும்போது கங்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கை பிசகி போச்சு. ஆக்சிடென்ட்? சரி, இதுல நாம வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதாவது கர்ம வினையா அவங்க அனுபவிச்சுதானே ஆகணும். அந்த நேரம் நான் வரலனா அவ நிலைமை என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ வரலன்னா என்னப்பா, அவளை காப்பாத்துறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. என் தங்கச்சிக்கு நீ ஒருத்தன் தானப்பா இருக்க. தாயை தவிக்க விட்டுட்டு நீ பொண்டாடி தாசனா போக கூடாது. அது நினைச்சாதான்ப்பா கவலையா இருக்கு. தெரியுமா, நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அம்மா முக்கியம் இல்ல, கங்கா தான் முக்கியம், அவ கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்டிருந்தா கல்யாணம் முடிஞ்சு மண்டபத்திலே என்ன விட்டுட்டு வந்தீங்களே, அன்னைக்கே நான் கங்கா பின்னாடி போயிருப்பேன். ஏன் சந்தோஷத்தை விட என் அம்மா சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நல்லதோ கெட்டதோ என் அம்மாவோட உணர்வுகளை நான் மதிக்கிறேன். நானும் நீ கங்கா கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கலையே. அப்படி நான் நினைச்சிருந்தேனா உன்னை தாலி கட்ட நான் விட்டிருக்க மாட்டேனே. கல்யாணத்துல தகராறு ஏற்பட்டப்ப கூட நாங்க போறோம், நீ தாலி கட்டிட்டு வான்னு தானே சொன்னேன். இத பார் செல்வா, எனக்கு கங்கா மேல கோபம் கிடையாதுப்பா. அவ கூட நீ சந்தோஷமா வாழணும்னா என் அண்ணனுக்கு ஏற்பட்ட அவமானம் தீரணும். அது உன்னால மட்டும்தான் முடியும். அவங்க கிட்ட உன்னை வச்சுதான் மன்னிப்பு கேட்க வைக்க முடியும். இத பாருடா செல்வா, உன் மாமனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்காம நீயே கங்கா பின்னாடி போலாமா? செல்வா, நீ என்னமோ கங்காவுக்கு உதவி செய்யதான் வந்த. ஆனா ஊர்ல இருக்காளே குடியே கெடுக்கிற ஒருத்தி, அந்த இளவஞ்சி, அவ என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? தெருவையே கூட்டி எங்களை நார் அடிச்சுட்டா.